அன்பார்ந்த ஞானதர்மை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான். அதாவது வாழ்க்கையில் உயரணும். வாழ்க்கையில் ஒரு மனிதன் உயரணும் அப்படின்னா அவன் 4 விதமான கட்டங்களை வலிமைப்படுத்தும். அந்த 4 விதமான கட்டங்கள் என்பது என்ன சொன்னால் கேந்திரங்கள் தான். 4 விதமான கட்டங்கள் 1, 4, 7, 10. இந்த 1, 4, 7, 10 தான் வாழ்க்கையின் உயிர் நாடி. 1 என்பது நாம், 4 என்பது குடும்பம், 7 என்பது என்ன சொன்னால் மனைவி, 10 என்பது என்ன சொல்லணும்னா தொழில். இதை யாராவது என்ன சொல்கிறான்னா நாம் வாழ்க்கையில் என்ன சொல்கிறோன்னா இந்த காலங்கள் அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ எல்லா மனிதனுக்குமே இந்த காலங்கள்னு ஒன்று இருக்குது. இந்த ஒரு காலங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாளை, ஒரு நாள், அந்த நாள் எந்த இதற்காக நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. எந்த நாளை யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு விஷயங்கள் இருக்கிறது. இப்போ ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது, ஞாயிற்றுக்கிழமை என்ன சொன்னாலும் ஒரு மனிதனுடைய லக்கணத்தை வலிமைப்படுத்தும். இந்த ஞாயிற்றுக்கிழமையும் சூரியனும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பெரும் பங்கு வகிக்கிறது. லக்கணம் என்பது இந்த ஆத்மா வலிமையாக இருக்கணும். அப்போ நாம் என்ன சொல்கிறோன்னா ஏன் வயதாக நம்ம ஒரு பலவீனம் அடைஞ்சிட்டு போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிடுங்க. ஏன்னா நம்ம குறிப்பிட்ட காலத்தை பயன்படுத்துவதே கிடையாது. ஒரு குறிப்பிட்ட காலத்தை நம்ம பயன்படுத்துவதே கிடையாது. இப்போ ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தை நாம் என்னைக்காச்சும் பயன்படுத்தியிருக்கோமா? ஞாயிற்றுக்கிழமை ராகு காலம் என்பது ஒரு லக்கணத்தை வலிமைப்படுத்தக்கூடிய சக்தி. ஒரு லக்கணம் ஒருத்தர் பலவீனமாக இருக்கிறார். அந்த பலவீனமாக இருக்கின்றவர் என்ன சொல்கிறான்னா அவர் உடல்நிலை கோளாறாக இருக்கின்றவராக இருந்தாலும் சரி, ஒரு மனப்பிரமை பிடித்தவராக இருந்தாலும் சரி, பெரிய சங்கடங்களில் இருக்கின்றவராக இருந்தாலும் சரி, இவர் என்ன செய்யணும் அப்படின்னா இலகுவாக ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிடலாம். இலகுவாக ஒன்றுமே வேண்டாம். அந்த ஒன்றுமே இல்லாத செய்கிறது கூட நமக்கு என்ன சொன்னால் சிரமமாக இருக்குது. அப்போ எப்பயுமே ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் நீங்கள் மௌன விரதம் இருந்திருக்கு. இந்த உடல், உங்கள் உடம்புல என்ன நோய் இருந்தாலும் போயிடும். உங்கள் உடம்புல என்ன நோய் இருந்தாலும் போயிடும். இந்த ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் என்ன சொன்னா சும்மா ஒரு ரூமில் சொன்னால் அமைதியாக என்ன சொல்கிறேன்னா ஒரு சேரை போட்டு உட்காந்துக்கலாம், இல்லைன்னா சம்பளம் போட்டு உட்காந்துக்கலாம். சம்பளம் போட்டு என்ன சொன்னால் 1.5 மணி நேரம் காலை கொஞ்சம் நீட்டிக்கிடலாம். சம்பளம் 1.5 மணி நேரம் போட்டுக்கிடணும் அப்படிங்கல. உங்களுடைய வாயும் சிந்தனை என்பது செயலாக்கத்திற்கு வரவே கூடாது. சிந்தனை என்பது செயலாக்கத்துக்கு வரக்கூடாது. அமைதியாக கம்மன் இருக்கணும். அன்னைக்கு பார்த்தா உங்களுக்கு யாராவது டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. அப்போ ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் ஒரு மனிதன் மௌன விரதம் இருந்து 1.5 மணி நேரம் கழிச்சு ஒரு சூடான வெந்நீர், 100 மில்லி வெந்நீர், அதில் 1 ஸ்பூன் தேன், தேவையான அளவு கூட கொஞ்சம் வேணாலும் குடிக்கலாம், தப்பு கிடையாது. அப்போ அந்த தேனை 1.5 ஸ்பூன் 2 ஸ்பூன் நல்லா நயன் தேன் வாங்கி வச்சுக்கிடுங்க. எல்லா மனிதனுமே என்ன சொன்னான்னா இன்றைக்கி பலவீனமாக இருக்கிறான், நான் உட்படத்தான். ஏன்னா சோம்பேறித்தனம் தான் மனிதனை இவ்வளோ தூரத்துக்கு கொண்டாந்தது. அப்போ என்ன சொல்கிறான்னா ஞாயிற்றுக்கிழமை ராகு காலம் மௌன விரதம் இருக்கணும். ராகு காலம் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலம் 1.5 மணி நேரம் 4:30 மணிக்கு கணக்கு பண்ணிக்கிட்டு மௌன விரதம் இருந்து முடித்த உடனே 100 மில்லி சுடு தண்ணியில்
2 ஸ்பூன் தேனை கலந்து அதை நல்லா கலக்கி நிதானமாக குடிக்கணும். இந்த உடம்பு வலிமையாகும். உங்களுடைய உடம்பை வலிமைப்படுத்துவதற்குண்டான நாளே இந்த ஞாயிற்றுக்கிழமை ராகு காலம். இந்த ராகு காலத்தின் முடிவில் அல்லது ராகு காலம் 5 நிமிஷம் இருக்கும்போதே அந்த மௌன விரதத்தை முடிச்சுட்டு வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட தேன் கரெக்டாக ரெடி பண்ணி வாங்கி அந்த ராகு காலத்துக்குள்ளேயே நீங்கள் குடிச்சு பாருங்கள். நீங்கள் உண்மையாகவே சூப்பரான உடலுடைய தேஜஸுடைய அமைப்புடையவராக கண்டிப்பாக வருவீங்க. அதனால் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலம் அற்புதமான ஒரு உடல்நிலையை தரக்கூடிய வல்லமையுடைய ராகு காலம். அதில் குதிரை முத்திரை வைக்கலாம். குதிரை முத்திரை அப்படின்னு சொல்லி வருவது இந்த மாதிரி தான். குதிரை முத்திரை அப்படின்னு சொல்லுவது இதாக இருக்குது. இதுதான் குதிரை முத்திரை. அதாவது சுண்டு விரலுக்கு மேலே ஆள்காட்டி விரல், ஆள்காட்டி விரலுக்கு மேலே வந்து மோதிர விரல், மோதிர விரலுக்கு மேலே வந்து பாம்பு விரல். இதுதான் குதிரை முத்திரை. இதை எந்த ஒரு மனிதன் சர்வசாதாரணமாக வச்சு இப்படி உட்காந்துட்டானோ உட்காரலாம். மிஞ்சி போனால் ஒரு 5 நிமிஷம் உட்காரலாம். அதுக்கு மேலே உட்காருவதற்குண்டான கொஞ்சம் விரல் வந்து என்ன சொல்கிறேன்னா கொஞ்சம் தடுமாறும். அதை அப்படியே வச்சு பார்த்தீங்கன்னா இந்த குதிரை முத்திரை வந்து எப்போ வேணாலும் வச்சுக்கலாம். ஆனால் வெறும் வயிற்றில் தான் வைக்கணும். வெறும் வயிற்றில் தான் வைக்கணும். ஃபுல் ஸ்டொமக்கில் வைக்கக்கூடாது. அப்படி வச்சிங்கன்னா உடலில் உள்ள அனைத்து நோய்களும் போகும், பிரச்சனைகள் தீரும். இதை பயன்படுத்தி பாருங்கள். அதற்கடுத்து 4 குடும்பம் நிம்மதியாக இருக்கணும். குடும்பம் நிம்மதியாக இருக்கணும். சுகஸ்தானம் அப்படிங்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை. உடலில் நோய் நொடி இல்லாமல், சங்கடம் இல்லாமல் வீட்டில் இருந்தாலும் அந்த குடும்பம் என்று சொல்லக்கூடிய வீடு, வண்டி, வாகனம், தாய் எல்லாமே இந்த 4ஆம் இடம் என்பது ஒரு மனிதனுடைய வந்து என்ன சொன்னான்னா வந்து சுகஸ்தானம். இந்த சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு வந்து நமக்கு வந்து நன்றாக இருக்கணும். அப்போ சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இந்த அமைப்பு நமக்கு நன்றாக இருக்கணும்னு நம்ம என்ன செய்யணும்? எல்லா மனிதனும் லக்கணம் நல்லா இருக்கணும். லக்கணம் நல்லா தான் வீட்டில் போய் இருந்தாலும் போராட்டம் இருக்கக்கூடாது. அப்போ என்ன சொன்னா புதன்கிழமை வருகின்ற ராகு காலம். அப்போ புதன்கிழமை வருகின்ற ராகு காலம் என்னது? புதன்கிழமை வருகின்ற ராகு காலம் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து 12 to 1:30. இந்த 12 to 1:30 என்ன சொல்லணும்? மௌன விரதம். 12 to 1:30 மௌன விரதம் இருக்கணும். சார் வேலைக்கு போவேன் அதெல்லாம் வந்து சொன்னீங்கன்னா வந்து என்ன சொன்னேன்னா ஒன்றுமே பண்ணலாம் முடியாது. வேலைக்கு போகிறவங்க வந்து என்ன சொன்னால் அந்த காலத்தை வந்து என்ன சொல்கிறேன்னா நீங்கள் வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து பயன்படுத்தணும். எப்படியாச்சும் உங்களால் உலகத்தில் வந்து எத்தனையோ டிமிக்கி கொடுக்கும். அதில் ஒரு 1.5 மணி நேரம் நம்மளால் டிமிக்கி கொடுக்க முடியாதா? கொடுக்கணும். அப்போ அந்த 1.5 மணி நேரம் என்ன சொல்லணும்னா ஒரு வீடு வாங்கணும், நல்ல வண்டி வாங்கணும். எல்லார் வீட்லேயும் கார் இருக்குது, நம்ம வீட்டில் கார் இல்லை. நமக்கு ஏதாவது வந்து சாப்பிட்டோன்னு என்ன சொன்னாலும் புளிச்சேப்பம் இருக்குது, இல்லைன்னா வயிறு ஏதாவது ஊதிக்கிடுச்சு. இதெல்லாம் சுகஸ்தானம் தான். தாய்கிட்ட ஏதாவது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, தாய்கிட்ட சாபம் வாங்கிட்டோம், தாய் கூட பிரச்சனை இல்லை, தாய் நமக்கு வந்து என்ன சொல்லணும்னா வந்து ஏதாவது ஒரு விதத்தில் சங்கடத்தை கொடுத்து கொண்டு இருக்கிறது. இதெல்லாம் சீராகணும் அப்படின்னா புதன்கிழமை ராகு காலத்தில் 1.5 மணி நேரம் மௌன விரதம் கண்டிப்பாக இருக்கணும். அதற்குன்னால் இன்னொரு விஷயத்தை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிடுங்க. ஒரு கரும்புச்சாறு கடையில் அழகாக வாங்கி வந்து பாக்கெட்டை கொண்டாந்து இந்த புதன்கிழமை ராகு காலத்தில் வந்து அமைதியாக இருந்து அந்த கடைசி ஒரு 5 நிமிஷம் இருக்கும்போது அந்த கரும்புச்சாறை நிதானமாக குடியுங்கள். சுகஸ்தானம், உங்களுடைய சுகஸ்தானம் உங்களுக்கு சொன்னதெல்லாம் கேட்கும். நீங்கள் கேட்ட சுகமெல்லாம் வரும். தப்பான சுகம் வராது. தப்பான சுகத்துக்கெல்லாம் நம்ம போக வேண்டிய அவசியமே கிடையாது. நாம் எப்பயுமே என்ன சொல்கிறோன்னா நமக்கு இறைவன் வந்து நமக்கு சுகமெல்லாம் நம்ம ஜாதகத்துக்குள்ளே கொடுத்துருக்குறோம். அந்த சுகத்தை வந்து என்ன சொல்கிறேன்னா நீங்கள் அனுபவிப்பதற்கு அதை எந்த இடத்துல உட்காந்துருக்கு, ஒரு கிரகமே வேலை செய்யலைன்னாலும் வந்து அந்த கிரகம் வேலை செய்வதற்கு நம்ம எத்தனையோ வழிகள் சொல்லியிருக்கோம்.
அதை பயன்படுத்துங்க, அது வேலை செஞ்சிடும். உடனே நீங்கள் எதிர்லாரும் எதிர்பார்ப்பீங்க, அது கொஞ்சம் லேட்டாக தான் செய்யும். ஏன்னா நம்ம அந்தளவுக்கு என்ன சொல்கிறேன்னா வந்து பெரிய வந்து என்ன சொன்னான்னா வந்து உங்களுடைய அமைப்புகள் அப்படி இருக்காது, கொஞ்சம் சிரமப்பட்டு தான். அப்போ புதன்கிழமை ராகு காலம் 12 to 1:30. புதன்கிழமை ராகு காலம் வந்து என்ன சொன்னோன்னா 12 to 1:30. நீங்கள் என்ன செய்யணும், கரெக்டாக இந்த மௌன விரதம். ஏன் மௌன விரதம்? மௌனத்தை மாதிரி வந்து என்ன சொன்னா ஒரு பொக்கிஷம் எதுவுமே கிடையாது. மௌனத்தை மாதிரி ஒரு பொக்கிஷம் எதுவுமே கிடையாது. அந்த அந்த காலத்தில் இருந்திருக்கிறார்கள். இது இப்போ தான் நல்லா தெரிய வருது. அவங்களாம் ஏன் வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து எதிரியை கூட வந்து என்ன சொன்னா மௌனத்தால் வந்து என்ன சொன்னால் காலி பண்ணியிருக்காங்க. மௌனத்தால் காலி பண்ணியிருக்காங்க. அடிக்க வந்தவனை கூட வந்து என்ன சொன்னாட்ரா அடிச்சுக்கடா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படி சொன்னவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா அவங்க கண்ணு முன்னாலே அந்த எதிரி என்ன செஞ்சுருக்கான்னா வீழ்ந்து போய்விட்டான். பொறுமைக்கும் அமைதிக்கும் மௌனத்திற்கும் ஒரு பெரிய சக்தி உண்டு என்பதை தெரிஞ்சதுனால நான் பேசுகிறேன். ஓகேவா? அப்போ சுகஸ்தானமும் வண்டி வாகனங்களில் ஆபத்து வராமல் இருக்கவும், 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய வீடு மனைகளில் பிரச்சனை இருந்ததுன்னு வச்சுக்கிட்டு, பக்கத்து வீட்டுக்காரன் பிரச்சனை இருக்குதா, அதுக்கடுத்து என்ன சொல்கிறான்னா இடம் வீடு தோட்டம் துறவு இதில் பக்கத்தில் இருக்கிற பிரச்சனை இருக்குதா, என்ன நடக்கும்? இந்த மௌனம், உங்களுடைய மௌனம் வந்து என்ன சொல்கிறேன்னா அவனை காலி பண்ணிவிடும். எங்களுக்கெல்லாம் பக்கத்தில் வந்து சில பிரச்சனைகள் வந்து என்ன சொன்னேன்னா பெருசாக கொடுக்கல, ஆனால் வந்து என்ன சொன்னேன்னா ஒரு காழ்ப்புணர்ச்சி என்பது வெளிக்காட்டாத காழ்ப்புணர்ச்சி உண்டு. காரணம் வந்து என்ன சொன்னோன்னா கம்யூனிட்டி டாமினேஷன். சில கம்யூனிட்டிகள் வந்து நம்ம ஒரு மைனாரிட்டி கம்யூனிட்டி. மைனாரிட்டினா வந்து என்ன சொன்னால் லோ பேர்சன் கிடையாது, பேக்வேர்டு கம்யூனிட்டி. இருந்தாலும் அதில் வந்து நமக்கு வந்து என்ன சொன்னால் சொதையான ஆட்கள் கிடையாது. நம்மகிட்ட இருக்கிற கல்வியை வச்சு தான் வெளியே இருக்கிறவங்க பயப்படுவோம். நம்ம வச்சுருக்கிற வசதியும் நம்மளுடைய குழந்தைகளுடைய வளர்ச்சியை பார்த்து பயப்படுவோம். அந்த மாதிரி வச்சதுக்கு காரணம் நம்மளுடைய அமைதி. அதனால் புதன்கிழமை 12 to 1 அழகாக ராகு காலத்தில் மௌனம் விரதம் இருந்து கரும்புச்சாறு சாப்பிடுங்கள். நீங்கள் சூப்பராக வந்துடுவீங்க, வளர்ச்சி அடைஞ்சிருவீங்க, சக்ஸஸ் ஆயிடுவீங்க. இதை ஏன் இவ்வளோ தூரத்துக்கு ஒரு ஆணித்தரமாக சொல்கிறேன்னா, நிறைய பேர் ஆஸ்பத்திரியில் போய் வந்து செத்து சுண்ணாம்பைக்கிட்டு இருக்கோம்ல, அது உங்களை இது காப்பாற்றும். ஓகேவா? அதுக்கடுத்து குடும்பத்தில் புருஷன் பொண்டாட்டி பிரச்சனை. நம்ம குடும்பத்தில் வந்து என்ன சொன்னால் புருஷன் பொண்டாட்டி பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கணும், எந்தவித பாதிப்பு தன்மைகள் இல்லாமல் இருக்கணும், எந்தவித சங்கடங்களும் இல்லாமல் இருக்கணும். அப்போ நம்ம என்ன செய்யறது? அப்போ கணவன் மனைவி அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அற்புதமான ஒரு உறவு இருந்தால்தான் நாம் ஜெயிக்க முடியும். மனைவி இல்லாமல் நம்ம என்ன சாதிச்சிட முடியும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள்லாம் நினைக்கிறதெல்லாம் தவறு. நம்ம 1000 கருத்து மோதல்கள் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், நாம் மானசீகமாக வந்து என்ன சொன்னோன்னா மனைவியை நேசிக்கணும். அதான் பெரிய நமக்கு வந்து மானசீகமாக நேசிக்கணும். சில விஷயங்களை நீங்கள் வெளிக்காட்டிக்கிட முடியாது, அது வெளிக்காட்டிக்கிட முடியாது. மானசீகமான அன்பை வந்து வெளிக்காட்ட முடியாது. அந்த மானசீகமான அன்பை வந்து நாம் இருதயத்தில் வந்து சிம்மாசனத்தில், நம்மளுடைய இருதய சிம்மாசனத்தில் நம்ம மனைவி உட்கார வச்சுருக்கோம். அதை அவங்க தெரிஞ்சுக்கிடணுங்கிற அவசியம் கிடையவே கிடையாது. இப்போ ஒருத்தரை நான் வந்து நேசிக்கிறேன்னு வைங்களேன், நீங்கள் உண்மையாகவே அனுபவிச்சிருங்க. நம்ம இந்த உண்மையாக அனுபவிச்சிருக்கிறவங்களே எல்லாரும் ஓங்கி ஓங்கி மிதிப்பாங்க. நம்ம அமைதியாக வந்து என்ன சொல்கிறான்னா வந்து அமைதியாக போயிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா என்ன நடக்கும்? அமைதியாக போயிட்டோம் அப்படின்னா வந்து என்ன சொல்கிறான்னா அவர்கள் நம்மளை தேடி வந்துடுவாங்க. அதனால் வந்து என்ன சொல்ல வணக்கம் சொல்லு. அதனால் என்ன சொல்கிறான்னா எந்த ஒரு குடும்பத்தில் வந்து இருக்கட்டும், எந்த ஒரு குடும்பத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா தண்ணியை கொட்டிடக்கூடாது. அதை எந்த ஒரு குடும்பத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து
நாம் வந்து பிரச்சனை இல்லாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், பிரச்சனை இல்லாமல் இருக்க வேண்டும் என்று ஓகே வச்சுக்கோ, பிரச்சனை இல்லாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் சனிக்கிழமை ராகு காலம். சனிக்கிழமை ராகு காலம் வந்து என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் மௌன விரதம் இருங்கள். இதை ரெகுலராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து எந்த சட்டமும் கிடையாது. ஒரு சனிக்கிழமை, ஒரு 2 சனிக்கிழமைனாலும் மாதத்தில் இருக்கலாம். அப்போ அந்த 2 சனிக்கிழமை வந்து இருக்கும்போது, அந்த 2 சனிக்கிழமை வந்து சரி, 2 சனிக்கிழமை இருக்கும்போது அமைச்சு நான் பார்த்துக்கிறேன். 2 சனிக்கிழமையினால் நம்ம வந்து மாதத்தில் வந்து இருக்கும்போது என்ன நடக்கும் என்று சொன்னால் வந்து என்ன சொன்னால், நமக்கு வந்து பிரச்சனைகள் வந்து குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் வந்து சால்வேஷன் ஆகும். அப்போ அந்த குடும்பத்தில் இருக்கிற ஓகே தேங்க்யூ. அந்த குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் வந்து என்ன சொன்னான்னா வந்து சால்வேஷன் ஆகும். அப்போ அந்த சால்வேஷன் ஆகும் அப்படின்னு சொல்லி வரும்போது சனிக்கிழமை ராகு காலம். அந்த சனிக்கிழமை ராகு காலத்தில் வந்து என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் தயவுசெய்து என்ன செய்யணும், மௌன விரதம். மௌன விரதங்கிறது ஒன்றுமே கிடையாது. அமைதியாக வந்து என்ன சொன்னால், யாரு கூடயும் பேச்சு கொடுக்காம வந்து உங்களுடைய சிந்தனைகள் என்ன சொல்கிறேன்னா வந்து எந்த சிந்தனைக்கும் போகக்கூடாது. அதுக்கு என்ன ஒரே ஒரு வழி என்னென்னா, உங்களுடைய மூச்சு ஓட்டம் வந்து எந்த பக்கம் ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை வந்து நீங்கள் கவனித்து கொண்டே இருங்க. இல்லை வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து கொஞ்சம் வந்து என்ன சொன்னால், கண்ணை மூடிக்கிட்டு என்ன சொன்னால், ஒருநிலைப்பாடோடு என்று சொன்னால், ஒருநிலைப்பாடோடு ஓம் என்று சொல்லக்கூடிய மந்திரத்தை வந்து என்ன சொன்னான்னா நீங்கள் அழகாக சொல்லி கொண்டிருங்கள். கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் இருக்கிற கருத்து வேறுபாடு, நண்பர்களுக்குள் இருக்கிற கருத்து வேறுபாடு, குடும்பம் சார்ந்த அந்யோன்ய வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனைகள் அனைத்துமே சனிக்கிழமை ராகு காலத்தில் வந்து என்ன சொல்லணும்னா, ஒரு மனிதன் என்ன செய்யணும்னா அமைதியாக வந்து என்ன செய்யணும்னா மௌன விரதம் இருக்கணும். அதற்கு முன்னாடி இந்த சனிக்கிழமை ராகு காலத்தில் நாம் வந்து மௌனமாக இருக்க போகிறத வந்து ஒரு உறுதி பண்ணும்போது உடனே வந்து என்ன செய்யணும், நீங்கள் ஒரு இளநி வாங்கி வச்சுக்கணும். இளநி வாங்கி வச்சுட்டு என்ன சொல்கிறேன்னா வந்து அந்த 1.5 மணி நேரம் வந்து என்ன சொல்கிறான்னா, கால அவகாசம் வந்து முடிவதற்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் இருக்கும்போது அந்த இதை என்ன செய்யணும்னா, நீங்கள் வந்து அந்த இளநியை வந்து என்ன சொன்னான்னா வந்து அழகாக ஸ்ட்ரா போட்டு அழகாக குடிங்க. குடும்பத்தில் இருக்கிற அனைத்து பிரச்சனைகளும் சங்கடங்களும் தீர்ந்து நீங்கள் வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னா பெரிய யோகத்தை வந்து மனைவி மூலமாகவும் அந்யோன்ய வாழ்க்கை மூலமாகவும் தாம்பத்தியத்தில் வந்து ஒரு பெரிய ஒற்றுமை வரும். அதாவது வந்து விளக்கேற்றுவதை விட, பூஜை செய்வதை விட சித்தர்களெல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்த ஒரு மொழி மௌன மொழி தான். அந்த மௌன மொழிக்கு வந்து இவ்வளவு அருமை இருக்கும் என்பதை வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து நான்லாம் உணரும் போது வந்து அவ்வளவு இதெல்லாம் ரொம்ப முன்னாடி தெரிஞ்சிருந்தால் நிறைய இதை விட சாதிச்சிருக்கலாம். அப்போ சனிக்கிழமை ராகு காலத்தில் நீங்கள் வந்து என்ன செய்யணும்னா, கண்டிப்பாக இந்த நடைமுறையை வந்து நீங்கள் செயல்படுத்தினீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, இளநீ குடிக்கணும். 1.5 மணி நேரம் என்ன சொல்கிறேன்னா அமைதியாக உட்காந்துடணும். இதற்கு கண்டிப்பாக எல்லாருக்கும் வந்து சாத்தியக்கூறுகள் கிடைக்காமலாம் கிடையாது. அப்போ என்ன சொன்னான்னா, 7ஆம் பாவம் சார்ந்த விஷயமும் நண்பர்கள் சார்ந்த விஷயமும் நம்மளுக்கு வந்து கிளையண்ட்டு சார்ந்த விஷயத்துக்கு உண்டான பிரச்சனைகள் நமக்கு தீரும், நாம் சந்தோஷமாக இருப்போம். அதனால் சனிக்கிழமை ராகு காலத்தில் வந்து நீங்கள் என்ன செய்யணும், இது பண்ணிவிடணும், ஏதோ மௌன விரதம் இருக்கணும். அந்த மௌன விரதத்தின் முடிவில் ஒரு இளநீ குடிக்கணும். ஓகேவா? இதை நடைமுறைப்படுது. அதுக்கடுத்து 10ஆம் பாவம். இந்த 10ஆம் பாவம் என்பது எல்லாருக்கும் பெரிய பிரச்சனை. அப்போ இந்த 10ஆம் பாவத்துக்குண்டான பிரச்சனைகளை வந்து நம்ம வந்து தீர்ப்பதற்கு என்ன வழி? அப்போ தொழில் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை இருக்கிறது, தொழிலில் பிரச்சனை இருக்கிறது அப்படின்னு எல்லாருக்கும் இருக்கும். ஏன்னா அது ரொம்ப முக்கியம். அப்போ ஒரு மனிதனுடைய 1, 4, 7, 10 தான் வாழ்க்கையில் வந்து பெரிய பிரச்சனைக்குரியதாக இருக்கிறது. கேந்திரங்கள் நன்றாக இருந்துவிட்டால் அவனுக்கு எந்தவித பிரச்சனையுமே கிடையாது. அப்போ செவ்வாய்க்கிழமை ராகு காலம்.
செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் வந்து என்ன சொல்லலாம்னா நாம் வந்து மௌன விரதம் இருக்கணும். அந்த மௌன விரதம் என்ன சொன்ன, செவ்வாய்க்கிழமை ராகு காலம் வந்து என்ன சொன்னால் 3 to 4:30 4:30ன்னு நினைக்கிறேன். 3 to 4:30. அந்த 3 to 4:30 வந்து என்ன சொன்னோன்னா நம்ம வந்து உபவாசம் மௌன விரதம் இருக்கணும். மௌன விரதம் இருக்கணும், அமைதியாக உட்காந்துருக்கணும். எந்த மந்திரங்களும் தந்திரங்களும் தேவையில்லை, அமைதி தான் நாங்கள் காக்க வேண்டும். செல்ஃபோன்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருக்கோம். 1.5 மணி நேரம் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருக்கோம். ஒன்றும் பெரிய பிரச்சனைலாம் கிடையாது, குடிமொழிக்கு போகிற விஷயம் கிடையாது. அப்போ அந்த நேரத்தில் வந்து என்ன செய்யணும்னா நம்ம வந்து செல்ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிடணும். இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணிக்கிட்டு என்ன சொன்னால் 1 டம்ளர் பால், 1 டம்ளர் பசும்பால் என்ன சொல்லலாம்னா நல்லா பனங்கள் கண்டு போட்டு அழகாக காய்ச்சி நீட் பண்ணி ஒரு ஃப்ளாஸ்கில் சூடாக சைடில் வச்சுக்கிடணும். இந்த 1.5 மணி நேரம் முடிவுக்கு 5 நிமிஷத்திற்கு முன்னாடி இந்த மௌன விரதத்தை வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து நம்ம விட்டுட்டு அந்த சூடான பாலை கொஞ்சம் நல்லா ஆற்றி நிதானமாக குடிங்க. இந்த கர்ம வினைகள் பூராம் 1ஆம் பாவத்தோடைய தோஷத்தை போக்குவதற்குண்டானது தேன், 4ஆம் பாவத்துக்குண்டான தோஷத்தை போக்குவது கரும்புச்சாறு, 7ஆம் பாவத்திற்குண்டான தோஷத்தை போக்குவது இளநீர், 10ஆம் பாவத்துக்குண்டான தோஷத்தை போக்குவது பசும்பால். எப்படி கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? நம்ம முன்னோர்களெல்லாம் நம்ம வந்து என்ன சொன்னோம், ஒரு வார்த்தை வந்து என்ன சொன்னோன்னா குறைவாக பேசக்கூடாது, அவ்வளோ அருமையாக வந்து கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இதெல்லாம் காலத்திற்கு முன்னாடி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி தெரிஞ்சால் எவ்வளோ தேசம் இருக்கலாம், உடம்புல நோய் வராமல் வச்சு ஆக்கியிருக்கலாம், பிரச்சனை இல்லாமல் ஆக்கியிருக்கலாம். அதெல்லாம் தெரியாமல் போச்சு. இப்போ தான் இதெல்லாம் தெரிஞ்சிருச்சு. எல்லாமே தெரிஞ்ச பிறகு அதோடைய முக்கியத்துவம் தெரியல, அவ்வளோதான். ஒரு முக்கியத்துவம் தெரியல. அந்த முக்கியத்துவம் தெரியல அப்படின்னோடனே நமக்கு என்ன சொன்னான்னா, நம்ம எவ்வளோ காலத்தை வேஸ்ட் பண்ணிட்டோம், படிச்சிருந்தும் புத்தி இல்லாமல் தானே இருந்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு வருத்தம் இன்னும் இருக்கத்தான் செய்யுது. ஏன் எவ்வளோ தூரத்துக்கு வதப்படணும்? வதம் என்பது என்ன செஞ்சிருவான்னு தெரியுமா? உடல் உபாதைகளை கொடுப்போம். கொஞ்சம் வயசான காலத்தில் உடல் உபாதைகளை கொடுப்போம். இப்போ இளமையாக இருக்கிறவங்களே உபாதைகள் இருக்காங்க. காரணம் வந்து என்ன அவங்க ஜாதத்தில் இருக்கிற கிரக அமைப்பு. அதனால் என்ன சொல்கிறான்னா 1, 4, 7, 10 என்று சொல்லக்கூடிய கேந்திரங்கள் உங்களுக்கு வலிமையாக இருக்க, ஞாயிற்றுக்கிழமை ராகு காலம் உபவாசமும், புதன்கிழமை ராகு காலம் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலம் மௌன விரதம், புதன்கிழமை ராகு காலம் மௌன விரதம், சனிக்கிழமை ராகு காலம் மௌன விரதம், செவ்வாய்க்கிழமை ராகு காலம் மௌன விரதம், ஞாயிற்றுக்கிழமைக்கு தேன் சாப்பிடணும், புதன்கிழமைக்கு கரும்புச்சாறு சாப்பிடணும், சனிக்கிழமைக்கு வந்து என்ன சொல்லலாம்னா வந்து இளநீர் சாப்பிடணும், அதற்கடுத்து என்ன செவ்வாய்க்கிழமைக்கு பசும்பால் சாப்பிடணும். இவ்வளோதாங்க, வேறு ஒன்றும் பெரிய பிரச்சனைலாம் கிடையாது. பயன்படுத்தி பாருங்கள். சூப்பரான அற்புதமான வெற்றிகள் உங்களை வந்து நாடும். இதில் கிரகத்துடைய தோஷங்கள் அப்படி இப்படிங்கிறதுல குழப்ப வேண்டிய அவசியம் இல்லை. இது பஞ்சபூத சக்திக்கு வந்து நம்ம ஈர்க்கிறோம். அதற்கு அந்த கிழமைகள் ஒத்துழைக்குது. அந்த கிழமையுடைய ராகு காலம் நமக்கு ஹெல்ப் பண்ணுது. அந்த கிழமைக்கு உண்டான ரசங்கள் தான் நான் சொன்ன இந்த அற்புதங்கள். பயன்படுத்தி பாருங்கள், வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம்.